ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தோன்னா கடந்த 15 வருஷமாக WWE கண்டினியூவாக பார்த்துட்ருக்கேன். இந்த 15 வருஷத்தில் நம்ம நிறைய ரெசல்மேனியாவை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ரெசல்மேனியாவும் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆனால் இந்த 15 வருஷத்தில் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ரெசல்மேனியா, இல்லை நடந்ததில் இருக்கிறதுலையே ஒஸ்ட் ரெசல்மேனியா எது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நடந்த இந்த ரெசல்மேனியாவோட டே 1 தான். அந்த அளவுக்கு படு மோசமாக இருந்துச்சு. அதுலேயும் மெயின் ஈவெண்ட் மேட்ச் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், ஒரு மிகப்பெரிய அழிவு. WWE ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த மெயின் ஈவெண்ட் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கு. ஸோ நடந்து முடிஞ்ச மெயின் ஈவெண்டோட அந்த எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 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 டிசாஸ்டர். நம்ம எல்லாருமே ராண்டி ஓர்டன் வின் பண்ணி WWEயோட புதிய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக மாறுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நடந்தது கோடி ரோட்ஸ் அந்த சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்றாரு, அதுவும் ரெசல்மேனியால. ராண்டி ஓர்டன் இன்னைக்கு அவரோட 15வது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்கணும், அது நடக்கல. இதோட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ராண்டி ஓர்டன் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹீலா இருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி ஹீலா இருக்கிற ராண்டி ஓர்டன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸை திரும்பவும் அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸுக்கு ஒரு பண்ட் கிக்க போட்டு இன்னும் ஒரு பெரிய ஹீலா மாறுறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் மாதிரியான ஒரு ஆளால மட்டும்தான் யோசிக்கவே முடியும். ஆல்ரெடி வில்லனா இருக்கிற ஒரு ரெஸ்லரை வில்லன் ஆக்குறதுனால புதுசா ரசிகர்களுக்கு என்ன கிடைக்கிற போது எதுவுமே கிடைக்க போறதில்ல. ஏதோ அந்த பண்டிகைக்கு மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தே தவிர ஒரு ஒர்த்தான ரெசல்மேனியா எண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இது இல்லாம இந்த ரெசல்மேனியால என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹானஸ்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. பேஜ் திரும்ப வந்திருந்தாங்க, அது ஓரளவுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அது இல்லாம இந்த ரெசல்மேனியால வேற எதுவுமே கிடையாது. ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கிடையாது, ஒரு நல்ல மேட்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. நிறைய பேர் யோசிக்கலாம், அந்த ட்ரூ மெக்கிண்டர் வெர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டு நடுவில் நடந்த மேட்ச் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான மேட்ச் தான் நம்மளால தான் ஹெல் இன் எ செல் மாதிரியான பேப்பர் வியூஸ்லயோ இன்னும் வேற பல பேப்பர் வியூஸ்ல பார்க்க முடியுமே. ரெசல்மேனியா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட நடக்கணும், ஒரு பெரிய ரைவல்ரி இருக்கணும், ஒரு பெரிய ஸ்டார் ரிட்டர்ன் ஆகணும், இந்த மாதிரி ஏதாச்சும் பெருசா நடக்கணும். அதுதான் ரெசல்மேனியா. வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ரெசல்மேனியா அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா WWE கிரியேட்டிவா பயங்கரமா சொதப்பி இருந்தாங்க. எனக்கு நடந்து முடிஞ்ச இந்த ரெசல்மேனியா டே 1ல பிடிச்சிருந்த ஒரே ஒரு செக்மெண்ட் அப்படின்னா ஐசோ ஸ்பீட் வந்தாருல்ல, அந்த செக்மெண்ட் தான். ஐசோ ஸ்பீட் வந்தாரு, அவர் வந்து பார்த்தோன்னா லோகன் பாலுக்கு ஒரு பெரிய ஸ்பிளாஷ் மூவ் போட்டிருப்பாரு. இந்த செக்மெண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது இல்லாம இன்னொரு ஃபேவரட் மூமெண்ட் அப்படின்னா அது நம்ம ஜான்சினா தான். ஸோ நம்ம ஜான்சினா தான் இந்த வருஷத்தோட ரெசல்மேனியா 42ஓட ஹோஸ்ட். அவர் தான் இன்னைக்கு ரெசல்மேனியாவை ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. ஜான்சினா வந்துட்டு வெல்கம் டு ரெசல்மேனியான்னு சொன்னாரு. இதுல நான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தோட ரெசல்மேனியா செட்டு படு 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 பயங்கர மோசம். இப்படி ஒரு மோசமான ஒரு கொஞ்சம் கூட ஒரு எனர்ஜி இல்லாத, கொஞ்சம் கூட ஒரு ஃபீல் இல்லாத ரெசல்மேனியா செட்டை என்னோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நம்ம சேனல்லே நம்ம ரெசல்மேனியா செட்டுக்குன்னே டாப் 10 டாப் 5 வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா WWE ரெசல்மேனியா செட்டு அந்த அளவு கிரியேட்டிவா பண்ணுவாங்க. ரெசல்மேனியா 27 செட்டு தான் பலருக்கும் ஃபேவரட்டா இருக்கும். ரெசல்மேனியா 33 செட்டு, 34 செட்டு, 35 செட்டுன்னு எல்லா செட்டுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஆனா இந்த வருஷத்தோட செட்டை வந்து எதுல சேர்க்கறதுன்னே தெரியல. WWEயோட நார்மல் ராஸ் மேக்டவுன் செட்டு கூட இதோட நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செட் எதுவுமே இல்ல. ரெண்டு சைடு அந்த அயன்ல செஞ்ச ஏதோ பீமை வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ரெசல்மேனியா வேகாஸ்ல நடக்கிறனால இந்த லாஸ் வேகாஸ்ல வந்து இந்த சீட் ஆட்டையெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அதை வந்து பிரதிபலிக்கிற விதமா அந்த சீட்டோட டிசைன்லாம் வச்சிருக்காங்க. ஜான்சினா வெல்கம் டு ரெசல்மேனியான்னு சொன்னதும் பைரோ போடுவாங்க பாருங்க. உண்மையிலே WWE பைரோல வந்து ஒரு பெரிய கஞ்சத்தனத்தை காமிச்சிட்டாங்க. மொத்தமே ஒரு 4-5 வாட்டி தான் அந்த பைரோ வெடிக்கும். அதுவும் பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. நம்ம வின்ஸ் மெக்மேன் நடத்துவார் பாருங்க ரெசல்மேனியா, அதுதான் ரெசல்மேனியா. அந்த ரெசல்மேனியால அவர் ஒரு ரெசல்மேனியா ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு பைரோ போடுவாரு. ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரை பைரோ வெடிக்கும். மொத்த ஸ்டேடியத்தை சுத்தி இருக்கிறது ஃபுல்லா பைரோவா இருக்கும், பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அது எதுவுமே இந்த ரெசல்மேனியால இல்ல. இது இல்லாம WWE அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத WWE இன்னைக்கு காணிச்சிட்டாங்க. ஜான்சினா ரெசல்மேனியா நைட் 1 நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவுல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மொத்தம் 50,000 பேர் இன்னைக்கு இந்த ரெசல்மேனியாவை அட்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். நார்மலா மற்ற ரெசல்மேனியாவை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஸ்டேடியத்துல குறையாம 60,000 to 70,000 பேருக்கு அதிகமா இருப்பாங்க. நைட்டு 1 நடக்கும் போதே 80,000-9,000 பேர்லாம் இருப்பாங்க. இதுவரைக்கும் 2 நைட்டா நடந்த ரெசல்மேனியாவிலையும் மேக்சிமம் 60,000-70,000 மேல இருப்பாங்க. முதல் தடவையா ரொம்பவே குறைஞ்ச ஆட்களை வச்சு இந்த ரெசல்மேனியா நடந்துச்சு. இந்த ரெசல்மேனியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க.